சிக்கமாட் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய நிர்வாகம் அறச்சுடர் திட்டத்தில் 5 தமிழ் பள்ளி கல்வி வளர்ச்சிக்கு 20,000 வெள்ளி நிதி வழங்கப்பட்டது. ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய நிர்வாகம் சமய வழிபாட்டுடன் அறச்சுடர் திட்டத்தின் மூலம் 5 தமிழ் பள்ளிகளின் கல்வி வளர்ச்சிக்கு உதவும் நோக்கில் 20,000 வெள்ளி நிதி உதவி வழங்கப்பட்டது. சிரம்பான் சிக்கமாட் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய வளாகத்தில் நடைபெற்ற அறச்சுடர் நிகழ்வில் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் கலந்து கொண்டு உரையாற்றினார். ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் சமய வழிபாட்டு தலமாக இருந்தாலும் மாணவர்களின் கல்விக்கும் தமிழ் பள்ளிகளின் வளர்ச்சிக்கும் வெள்ளி 20,000 நிதி வழங்கியிருப்பது மிகவும் போற்றுதலுக்கு உரியது என அவர் புகழாரம் சூட்டினார். நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் உள்ள ஆலய வழிபாட்டு முக்கியத்துவம் கொடுக்கும் அதே வேளையில் சிக்கமாட் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய நிர்வாகத்தை போன்று தமிழ் பள்ளி மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவுவதற்கு முன்வர வேண்டும் என்று அவர் ஆலோசனை கூறினார். இதற்கு முன் ஆலய செயலாளர் மாறன் குமாரசாமி பேசிய போது பக்தர்களின் பேராதரவுடன் ஆலயத்தில் மகா சண்டியாகம் பூஜைகள் நடத்தியதன் மூலம் கிடைக்கப்பெற்ற நிதியில் ஒரு பகுதி தமிழ் பள்ளிகளின் வளர்ச்சிக்கு கொடுக்கப்படுவதாக அவர் விளக்கினார். சிக்கமாட் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய நிர்வாகம் B40 குடும்பங்களை சேர்ந்த இந்திய மாணவர்களுக்கு டியூஷன் வகுப்புகள் நடத்துவதுடன் ஏழ்மை நிலையில் இருக்கும் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு இலவச உணவு வழங்குவதற்கு நிதி உதவிகளும் கொடுத்து வருவதாக ஆலய தலைவர் திருநாவுக்கரசர் குறிப்பிட்டார். ஆலய நிர்வாகத்தின் ஏற்பாட்டில் மிக சிறப்பாக நடத்தப்பட்ட அறச்சுடர் நிகழ்வில் புகிட் கெபாயங் சட்டமன்ற உறுப்பினர் நீக்கல்தான், போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக், அரசியல் செயலாளர் ஹோ வெங்வா மற்றும் திரளான பக்தர்கள் வருகை தந்ததுடன் 5 தமிழ் பள்ளி பொறுப்பாளர்களுக்கு கல்வி வளர்ச்சிக்கு 20,000 நிதியும் டியூஷன் வகுப்பில் படிக்கும் B40 மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்களும் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.